ஏய் ஒரு நிமிஷம். டேய், நீ இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? அப்பா நானு அனுக்கு தாலியை கோத்து கட்டவா? வேற யாருக்கு கட்ட போற? இல்லப்பா, இப்பவே தாலி செயினை செக் பண்ணுமா. நீ வந்து நம்ம ஊர் தாலி எதுன்னு சொல்றியா? ஒருத்தன் ஊருக்கே கேக்குற மாதிரி கத்திட்டு இருக்கான். செக் கருமண்டா. வா வா. அனு, உனக்கு ரொம்ப நல்லா இருக்குடி என் தங்கம். நீளம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குமோ? அத குறைச்சிடலாம். இப்பவே ஓகேன்னா சொல்லுங்க, குறைச்சு கொடுத்துடுறோம். ரகுபதி சார், செயின் ஃபைனல் தானே? 3 லட்சம் ரூபாய் ஓகே தானே? என்ன சார், நான் தான் அப்பவே சொல்லிட்டேனே சார். மாப்பிள்ளைக்கு மோதிரம் பார்க்கலாம் வாங்க. நீங்களும் வாங்க. இங்க எந்த செயின் எங்க? தெரியலையே, நீங்க தானே வச்சிருந்தீங்க. இங்க தானே வச்சேன். வெச்சா எங்க போய்டும்? இங்க எந்த செயினை காணோம். என்ன செயினை காணுமா? அம்மா, இங்க எந்த செயினை காணோம். எங்க வச்ச? அம்மா, இங்க வச்ச. என்னாச்சு? ஏய், கழுத்துல ரெண்டு போட்டுட்டேன். அதுக்குள்ள இங்க போட்டேன். காணுமா? இங்க தானே இருந்தது. செயினை காணும்னு சொன்னா என்ன அர்த்தம்? கொஞ்சமாவது பொறுப்பு வேண்டாம் உனக்கு? வந்ததே லேட்டு, இதுல செயினை காணும்னு சொன்னா ஓட முடியுது, சாப்பிட முடியுது, ஊர் சுத்த முடியுது. ஆனா ஒரு செயினை பாதுகாக்கணுங்கிற அக்கறை இல்ல. திடீர்னு காணும்னு சொன்னா என்ன அர்த்தம்? 1 இல்ல 2 இல்ல 3 லட்சம் ரூபாய் அந்த செயின். என்ன லட்சணத்துல உங்க பொண்ணை வளர்த்திருக்கீங்க? அனு, எங்க வச்சேன்னு கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாரு. நான் செயினை இங்கதாம்மா வச்சேன். என்ன இங்க வச்சேன்னு சொல்லிட்டு இருக்க? என்னங்க எல்லாரும் ஏமாவத்தையே பார்த்துட்டு இருக்கீங்க? செயினை தேடுங்க. இங்கதான் செயின் இருக்கு. என்ன பொண்ணுமா நீ இங்கதானே இருக்க? அம்மா மகமாய் காப்பாத்திட்டமா. ரகுபதி சார், அதுக்குள்ள அனுபவ கண்ணா பின்னான்னு திட்டிட்டீங்க. அது ஒரு பொம்பளை புள்ள பொறுப்பா இருக்க வேண்டாமா? இதுக்கு போய் ஏன் சார் கோச்சுக்கிட்டீங்க? பாவம் சார், இந்த பொண்ணு கல்யாண நேரத்துல கண்கலங்க வச்சிட்டீங்களே. எங்க கடையில அப்படிலாம் நகை காணாம போகாது சார். செக்யூரிட்டி இருக்காரு, சிசிடிவி கேமரா எல்லாம் இருக்கு. சரி, நான் பில்லுக்கு பணம் கொடுத்துட்டு வந்துடுறேன். அனு, ஜாக்கிரதை. என்ன? அப்ப நான் செயினை பத்திரமா பாத்துக்க. போ சுப்பு.
செயினோட நீளம் குறைக்கணும்னு சொன்னீங்க. ஒன்னும் தேவையில்லை. யோ, என்னையா வேணும் உனக்கு? தள்ளி போயா. சார் அது ஒரு பைத்தியம் சார். வாங்க சார் போயிடலாம். சார் நாம அப்படி போயிடலாம் சார். சார் நீங்களும் பின்னாடி வாங்க சார். புஷ்பா, It's my order. புஷ்பா, கல்யாணத்துக்கு என்ன கொஞ்ச நாள் தான் இருக்கு. எல்லாரையும் நேர்ல போய் கூப்பிட வேணாம். முக்கியமானவங்களுக்கு மட்டும் இன்விடேஷன் கொடுத்து நேர்ல போய் கூப்பிட்டா போதும்னா. யாரையும் கூப்பிட வேணாம், விட்டுரு. கல்யாண பத்திரிக்கை அடிக்க போறது அவங்க. குடுக்கறதுக்கு உனக்கு என்ன வலிக்குதுங்கிற? அது மட்டும் இல்ல, ரஞ்சினிக்கு புடவை, ரம்யாக்கு சுடிதாரு, அப்புறம் சம்பந்திக்கு பேண்ட் சட்டை, இதெல்லாத்தையும் சேர்த்து எழுது. என்ன நீ விளையாடுறியா? இன்னும் இவ்வளவு இருக்கா? எக்கச்சக்கமா செலவாகுமே. செயினுக்கே நம்ம அவ்வளவு பணம் செலவு இஷ்டமே. என்ன செயினுக்கே இழுக்கிற? மாப்பிள்ளைக்கு இது கூட செய்ய வேணாமா? மாப்பிள்ளையா மாப்பிள்ளை, நீ தான் மெச்சிக்கணும். மிஸ்டர் அசமஞ்சம்னு ஏதாவது அவார்டு இருந்தா அது அவனுக்கு தான் கொடுக்கணும். வார்த்தையோ அளந்து பேசு. என்னத்த அளந்து பேச சொல்ற? கட்டிக்க போற பொண்ணு பக்கத்துல இருக்குது. கடையில ரகுபதி அந்த மாதிரி பேசுறாரு. கொஞ்சமாவது ரியாக்ட் பண்றானா அவன்? அப்படியே பம்மிக்கிட்டு இருக்கிறான். நீ வேற. அப்பா, உங்க கடையில ஒரு டைலர் இருந்தாரே, ஞாபகம் இருக்கா? அவர் இன்னும் இருக்காரா? என்ன திடீர்னு கேக்குற? ஒண்ணும் இல்லப்பா, அம்மா புடவையில எல்லாம் ட்ரெஸ் தைக்கலாம் தான். ஏன் புதுசா எடுத்துக்கலாமே? இல்ல சார், புதுசு காஸ்ட்லி. அம்மா எப்படியும் சில சேலைங்கெல்லாம் உடுத்திக்க மாட்டாங்க. அதான் வேஸ்ட் பண்றதுக்கு பதிலா அந்த சேலையில புது ட்ரெஸ் தைக்க போறேன். பாத்தீங்களா சார், என் பொண்ண கஷ்டம் தெரிஞ்சு வளர்ந்த பொண்ணு. அனாவசியமா 5 பைசா கூட செலவழிக்க மாட்டான். அனு, உன் புருஷன் ரொம்ப லக்கிடி. ஆமாமா, அவ ரொம்ப லக்கி. ஆனா அந்த ரகுபதி தான் பயங்கர பக்கி.
பின்ன என்ன, இன்னைக்கு அந்த ஆள் கடையில் நடந்துகிட்ட விதம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நீங்க என்ன சார் சொல்றீங்க? கரெக்ட். உனக்கு அவங்க என்ன சொன்னாலும் தப்பாதான் தோணும். சுபு சார் சொல்றது சரிதானே? சார் என்ன சார், நீங்களும் அவங்க பக்கம் சேர்ந்துட்டீங்க. போங்க சார். சரி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இட்லி மீந்ததுல அத நறுக்கி வச்சிருக்கேன். எதுக்காக? அதுல ஒண்ணு பண்ண போறேன், இருங்க பாப்பீங்க. நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணவா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் சார், 10 நிமிஷம் தான், நானே பண்ணிடுவேன். நீங்க போய் உட்காருங்க, நான் ரெடி பண்ணி எடுத்துட்டு வரேன். சரி. இத பத்தி சுப்பு கிட்ட உடனே பேசி ஆகணும். ஆமா, அவ்வளவு பெரிய விஐபி சும்மா சும்மா நம்ம காலனிக்கு வர்றாருன்னா என்ன விளையாடுறாங்களா? ஆமா, இது நம்ம காலனிக்கு தேவையில்லாத பிரச்சனை போல இருக்கு. இந்த மேட்டர் அப்படியே விட்டோம் பெருசாயிடுமோன்னு தோணுது. ஆமா, வியட்நாம் காலனி படம் பாத்தீங்களா? அதே மாதிரி தான். திடீர்னு ஒரு நாள் இங்க இருக்கிறவங்க எல்லாம் விரட்டிட்டு புதுசா பில்டிங் கட்டி ரெனோவேட் பண்ணிடுவாங்க. அது ரெனோவேட் இல்லையா, ரீடெவலப்மெண்ட், ரீகன்ஸ்ட்ரக்ஷன். அப்படிலாம் நடந்தா நம்மளாம் எங்க போறது? அவர் ரொம்ப பெரிய ஆளு. இவ்வளவு வருஷமா இங்க இருந்ததுக்கு நாம பணம் கூட வாங்க முடியாது. அவர் நினைச்சா நம்மள என்ன வேணா செய்யலாம். நம்ம சேஃப்டிய நாம தான் பாத்துக்கணும். இப்ப அந்த பெரிய மனுஷனை பத்தி சுப்பண்ணா கிட்ட யார் பேச போறது? அதை முடிவு பண்ணுங்க. நாம வேணா அவர் சம்சாரத்துக்கிட்ட பேசி பார்க்கலாமா? ஐயோ, வேணையே வேணாம். சார், ஏழைங்களோட டிபன் எடுத்துக்கங்க. Thank you. இட்லி ஃப்ரை. ஓ சூப்பர். காலையில மீந்த இட்லி இருக்குல்ல சார், அத பொடியா நறுக்கி எண்ணெயில போட்டு மிளகா பொடி, வெங்காயம், உப்பு எல்லாம் போட்டு கடைசியா கொத்தமல்லி தூவி எடுத்தா இட்லி ஃப்ரை ரெடி. நீங்க ஒரு பைத்தியத்துக்கு வடை வாங்கி கொடுத்தீங்களே, அதை விட இது சூப்பரா இருக்கும். சார், நல்லா இருக்கா சார்? ரொம்ப நல்லா இருக்கு. அம்மா, சேலையிலே ட்ரெஸ் தைக்கலாம்னு சொன்னல, அதே டெக்னிக்ல தான் இந்த இட்லி ஃப்ரை பண்ணிருக்கேன். ஆமா ஆமா. அம்மா, இந்த சேலையை நீ கட்டுறது இல்லல? இல்லடி. நீ அதுல தச்சுக்க. இருடி இருடி. எதுக்கும் உன் மாமியார் வீட்டுக்கு போய் கல்யாணத்துக்கு அப்புறம் சுடிதார் போடலாமான்னு அவங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு அதுக்கப்புறம் தச்சுக்க. அப்படின்னா நான் கல்யாணத்துக்கு அப்புறம் புடவை தான் கட்டிக்கணுமா? அதானே, நான் எல்லாத்துக்கும் அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்கணுமா? கல்யாணம் ஆகி புருஷன் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் புருஷன் வீட்டுல சொல்றத ஒரு பொண்ணு கேட்கணும். அது ஒரு பொண்ணோட கடமை. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அனு நம்ம வீட்டுல எப்படி இருந்தாலோ அதே மாதிரிதான் அந்த வீட்லயும் இருப்பா. சார், நீங்க என்ன சார் சொல்றீங்க? கல்யாணம் ஆகி அவ கழுத்துல தாலி ஏற வரைக்கும் தான் உன் பொண்ணுங்கிற ஜம்பு எல்லாம். அதுக்கப்புறம் அவ அவங்க வீட்டு மருமக. தாலினது ஞாபகம் வருது. நீளத்தை குறைக்கணும்னு சொல்லியிருந்தோமே, இன்னைக்கு ஈவினிங்கே தரேன்னு சொல்லியிருந்தாங்க. சார், சுப்புக்கு நீங்க எவ்வளவு மேல் சார். சுப்பு, அத போய் வாங்கிட்டு வரலையா? என்னம்மா நீ இந்த கணக்கு எழுதுற வேலையை அப்புறம் யார் பாக்குறது? அம்மா, அப்பா அவர் வேலையை பார்க்கட்டும், நான் போய் தாலியை வாங்கிட்டு வரேன். தனியாவா போற? நானும் வரவா? எஸ் சார், வாங்க. அனு, சும்மா சார தொந்தரவு பண்ணாத. நீ போயிட்டு வா. உனக்கு வேணும்னா அப்பாவை கூட்டு போ. தொந்தரவுலாம் ஒண்ணும் இல்ல, நானே போயிட்டு வரேன். அது வரைக்கும் நீங்க 2 பேரும் சேர்ந்து யார் யாரெல்லாம் கூப்பிடணுங்கிற லிஸ்ட் ரெடி பண்ணுங்க. இட்லி ஃப்ரை சூப்பர். Thank you. சார், போலாமா சார்? அம்மா வரேம்மா. சரி, வரேங்க. அப்பா பை. ஜாக்கிரதையா போயிட்டு வா. போயிட்டு வா. ஓகே. சுப்பு, உனக்கு இட்லி ஃப்ரை தரவா? இந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் எதுவுமே. ரொம்ப பொறுப்பாயிட்ட சுப்பு நீ.
ஓ பாத்தீங்களாயா? 2 பேரும் ஜோடி போட்டு போறதானே சொல்ற? நமக்கு எதுக்கு இதெல்லாம்? விஐபினா அப்படிதான். இல்ல சிவானா, இதுக்கு பின்னால ஏதோ ஐயோ இருக்கு. அநியாயமா பேசாதீங்க. அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே நிச்சயமாயிடுச்சு. எனக்கு என்னமோ இதெல்லாம் சரியா படல. அப்படியா சொல்ற? ஆமா. ஒருவேளை நீங்க சொல்றது சரிதான் ஐயா. நாம ஏதோ செஞ்சாகணும். இல்லைன்னு வச்சுக்கோ, கண்ணு மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள சாமி கண்ணு காலையும் அடிச்சு தூக்கி வாயில போட்டுப்பாங்க. நாம ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க சினிமாலாம் பாப்பீங்களா? பாப்பேன். எப்போவாச்சும் நேரம் கிடைச்சா 1 2. உங்களுக்கு எந்த மாதிரி சினிமாலாம் பிடிக்கும்? எனக்கு சோஷியல் மெசேஜ் படம்னா பிடிக்கும். நீ அந்த மாதிரி படம்லாம் பார்க்க மாட்டியா? சரி, உனக்கு என்ன மாதிரி படம்லாம் பிடிக்கும்? எனக்கு லவ் ஸ்டோரினா ரொம்ப பிடிக்கும் சார். எதுக்குன்னா யார் வாழ்க்கையில தான் லவ் இல்லைன்னு சொல்லுங்க? இதத்தானே சினிமாலையும் காட்டுறாங்க. ரொமான்டிக் மூவிஸ் மட்டும் தான் சார். எவ்வளவு பார்த்தாலும் போரே அடிக்காது. ஆச்சரியம் தானே? ஹீரோ ஹீரோயின் ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு லவ் பண்ணாலும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தே தீரும். அது வில்லனா இருக்கலாம், இல்ல சுவிட்ச் பேஷன் கூட வில்லனா இருக்கலாம். அதுவும் நிறைய படத்துல காதலுக்கு பிரச்சனையே ஹீரோயினியோட கல்யாணம் தான் சார். ஹீரோயினிக்கு வேற ஒரு பையனோட கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடும். இத தெரிஞ்ச உடனே ஹீரோ அதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு துடிப்பாரு. என்ன சார் சிரிக்கிறீங்க? நான் சொல்றது நிஜம்தான் சார். நீங்க சினிமா ரொம்ப பார்த்ததில்ல நினைக்கிறேன். அதான் உங்களுக்கு எதுவுமே தெரியல. எல்லா லவ் ஸ்டோரியிலயும் இதே கதை தான். நாட்டு நிலவரம் கூட இப்ப அப்படிதான் சார் இருக்கு. நிச்சயதார்த்தம் நடந்தாதான் என்ன, கல்யாண மேடை வரைக்கும் வந்து தாலி கட்டுற சமயம் பார்த்து எவ்வளோ பொண்ணுங்களுக்கு கல்யாணம் நின்றுருக்கு தெரியுமா? பொண்ணுக்கா? யூ மீன் ரியலாவே நாட்டுல அப்படிலாம் நடக்குதா? ஆமா சார். ரீல்ல மட்டும் இல்ல, ரியல்ல கூட இந்த மாதிரி நடக்குதே. இப்போ ரீல் எது ரியல் எதுனே சொல்ல முடியாது சார். நாட்டுல நடக்கிறத அச்சு அசலா சினிமா ஸ்கிரீன்ல பாப்போம். பிலிம்ல காட்டுறது நம்ம பக்கத்து வீட்ல கூட நடக்கும். லவ்வுக்கு நோ பவுண்டரி சார். ஐ see. இப்போ இந்த தெரு முடிஞ்சிடுச்சு. இதுக்கு மேல போகணும்னா இந்த வீட்டை தாண்டி தான் போகணும். இப்போ ரைட்ல போறதா லெஃப்ட்ல போறதா? நான் எப்பவுமே ரைட் தான் சார். ஓகே.